ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ நான் போடுறேன். அதாவது ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி ஒரு கிரேப்ஸை யூஸ் பண்ணி ஒரு அல்வா செய்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கிரேப்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த கிரேப் ஜூஸ் 1 கப்பால் வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ண ஜூஸில் நான் ஒரு 2 ட்ராப் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அதே இதில் நம்ம ஒரு 1.5 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். எனக்கு 1.5 கப் அளவு ஜூஸ் கிடச்சி, அதனால் 1.5 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1.5 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்தனால 3 கப் அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் நம்மளுக்கு கரைஞ்சால் மட்டும் போதும், பதம் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப் ஜூஸில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அதாவது இடையில கையை விட்டுறாதீங்க, இல்லாட்டி நம்மளுக்கு கெட்டி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நல்லா அப்படியே ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நம்மளுக்கு திக்காக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டலாம். இப்போ ஓரளவு நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெள்ளரி விதை இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி ஆட் பண்ணி நல்லா இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூனில் நம்மளுக்கு நெய் தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த நெய் அந்த அல்வா அது நல்லா அப்சர்வ் ஆகிட்டு மறுபடியும் நம்மளுக்கு மேலே நெய்யே இருக்காது. அந்த அப்போ இன்னொரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு நெய் லைட்டாக பிரியிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். பேனில் அப்படி நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம நான்ஸ்டிக் பேனை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் நெய் தடவி வச்சு கீழே முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலே நம்ம அந்த அல்வா போர் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம நல்லா கூல் பண்ணிக்கணும். ஒரு 1/2 hour கிட்ட நம்ம கூல் பண்ணிக்கலாம். கூல் பண்ணிடலாம். அவ்வளோதான். கூல் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போட்டுற வேண்டியதான். பார்த்துக்கோங்க, நல்லா செட் ஆகிடுச்சு. இதை அப்படி பீஸ் போட்டலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கிரேப்பை வச்சு நம்ம அல்வா எப்படி செய்கிற வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.